Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த டே வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக நான் போடலான்னு நினச்சிருந்தேன். நம்ம அதே மாதிரி இந்த 2021லேயும் ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்கணும். மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெஷல் வீடியோ இருக்கணும். அது வந்து எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்ததில் வந்து என்னென்னா, பேசிக் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். நம்ம சரி சார்ட் ரீடிங் பண்ண கற்றுக்கிட்டா எப்படி? அதாவது இது ரொம்ப ஃபவுண்டேஷன். இது நம்ம சைக்காலஜிக்கல் சொல்கிறோம், எமோஷ்னல் கண்ட்ரோல், அதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் போய்ட்டு நம்ம இன்னும் இதுவும் தெரியாமல் நான் கேண்டல்ஸ்டிக்னால் என்ன அப்படின்னு தெரியாமல், சார்ட் ரீடிங் எப்படி பண்ணணும்னு தெரியாமல், அதாவது நான் சொல்கிறது ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப பேசிக். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சார்ட்டை நம்ம அட்வான்ஸ் லெவல் வரலும் நம்ம பார்க்கலாம், ஒன் பை ஒன்னாக. இந்த வீடியோவில் வந்து ஒரு பேசிக் விஷயம் தான் சொல்ல போகிறேன். நான் பேசிக் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டவங்க, புரிஞ்சுக்கிட்டவங்க மறக்காமல் உங்களோட லைக்ஸ் பதிவு பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் நீங்கள் அதில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், எனக்கு முக்கியமாக மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, எத்தனை பேர் வந்து இதுக்கு லைக்ஸ் அதிகமாக தெரிவிக்கிறீங்க பார்க்கலாம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன ஃப்ரீ வெபினாரில் நம்ம ஜாயின் பண்ணலாம் எல்லோரும். அதை எல்லாருக்கும் ஆல்ரெடி எல்லா வீடியோ சொல்லிகிட்ருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப பேசிக், இப்போ தான் நான் மார்க்கெட் புதுசாக வரேன், கேண்டல்னால் என்ன, சார்ட்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரு பேசிக் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ லைக்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்து ஒன் பை ஒன்னாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவை மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு எந்த கேண்டல்னால் இருக்கட்டும், அது சைஸ் என்னென்னா இருக்கட்டும், எந்த கேண்டல்னால் இருக்கட்டும், அது பேர் என்னென்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கு. அந்த பேர் வச்சு பேர் என்னத்துக்கு வைக்கிறாங்கன்னா, நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக பேர் இது. இப்போது யாராச்சும் என்னப்பா கேண்டில், என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்னா, அந்த கேண்டில் நீங்கள் பேர் வச்சு சொல்லணும். இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குது, அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்ற மாதிரி பேர் வச்சு சொல்லணுன்றதுக்காக அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பேர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா? சரி, இப்போது எந்த கேண்டில் நீங்கள் எப்படி ரீட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து கேண்டில் பேசிக் எந்த கேண்டல்லாம் இருக்கட்டும், அதுக்கு 4 விஷயம் நடக்கும். ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ் நடக்கும். அந்த எவ்ரி கேண்டலுக்கு நீங்கள் ஓப்பன், லோ, க்ளோஸ், ஹையை ரீட் பண்ண கற்றுக்குங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஓப்பன், லோ, ஹை ரீட் பண்ண கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஓகே, அக்செப்ட் அப்படின்னா அந்த லைக்ஸ் பண்ணுங்கள். லைக்ஸ் பற்றி நம்ம அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஒன்றுனா. இப்போது பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ரெட் கேண்டில் வந்து நீங்கள் இவ்வளோ சைஸில் ஏதோ ஒன்று பார்க்குறீங்க. இந்த கேண்டிலுக்கு நீங்கள் ஓப்பன், லோ, ஹை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எங்கேருந்து ஓப்பன் ஆச்சது, எங்கேருந்து என்ன நடக்குது அந்த இடத்துல அப்படின்றத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா, ரெட் கேண்டில் எல்லாமே வந்து டாப்பில் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகும். ரெட் கேண்டில் எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகும். அதனோட ஹை ப்ரைஸ் இது தான் இருக்கும். ஓகேங்களா? அதனுடைய ஹை இது தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஷேடோ வந்து எல்லாமே ஹை தான் இருக்கும். க்ரீனாக இருக்கட்டும், ரெட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மேலே வந்து ஹை எல்லாமே ஹை தான். அதனுடைய பாட்டம் எல்லாமே லோ எல்லாமே லோ தான். ரெட்டாக இருக்கட்டும், க்ரீனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அதனுடைய ஃபுல்லாக பாட்டம் ஷேடோ இருக்கட்டும், இல்லை பாடி இருக்கட்டும், அது வந்து லோ தான், எல்லாமே லோ. அதனுடைய ஹை வந்து ஹை தான் எல்லாமே. ஆனால் எங்கே சேஞ்ச் ஆகுதுன்னா, இந்த ஓப்பனும் க்ளோஸ் தான் சேஞ்ச் ஆகும். ரெட் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா மேலேருந்து ஓப்பன் ஆகும், இது க்ளோஸ் ஆகும். க்ரீன் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகும், இங்கே க்ளோஸ் ஆகும். ஓப்பன், க்ளோஸ், ஓப்பன், க்ளோஸ். ரெட் கேண்டில் என்ன ஆகும்? எஸ், மேலேருந்து இங்கே ஓப்பன் ஆகும், இங்கே க்ளோஸ் ஆகும், இங்கே ஓப்பன் ஆகும், இங்கே க்ளோஸ் ஆகும். ஓப்பன், க்ளோஸ். இது மாமூலி எல்லாத்துலேயும் ஹை. இது ஹை, இது லோ, இது ஹை, இது லோ. இது மென்ஷன் பண்ண தேவையில்லை, ஏன்னா டாப் டு பாட்டம் மேலே வந்து ஹை, கீழே வந்து லோ. இது ஃபவுண்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இதாவது நீங்கள் எந்த கேண்டலாக இருக்கட்டும், அந்த கேண்டில் வந்து இது மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். ரைட்டுங்களா? சரி, இப்போது நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்த விஷயத்துக்கு என்ன போகணுன்னா, அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, கலரை வச்சு நம்ம கீழே போகுது மேலே போகுது அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு க்ரீன் கலர் பாடி ஒன்று கேண்டில் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஹை ஃபார்மேஷன் ஆகிடுச்சு வச்சுங்களேன். இந்த இடத்துல ஒரு லோ ஃபார்மேஷன் ஆகிடுச்சு. அதாவது ஸ்டிக், நான் ஒரு ஸ்டிக்கு ஆகட்டும் பரவாயில்ல. இப்போது மேலே எங்கே இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இங்கே க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு கேண்டில் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா,
இதுதான் மேஜர் கன்ஃபியூஷன். இந்த பேசிக் பிகினர்ஸ்க்கு இதுதான் பிரச்சனை. இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுது. ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, ப்ரைஸ் கீழே வருது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ப்ரைஸு கீழே வருது அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்போ இது எங்கே ஓப்பன் ஆகுது, இங்கே க்ளோஸ் ஆனது. மார்க்கெட் இங்கே தான் ஓப்பன் ஆகணும் இல்லைங்களா? ஸோ இங்கே ஓப்பன் ஆகுது, இங்கே க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் ஆன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் இந்த இடத்துல பிரேக் அவுட்டில் பை பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல பிரேக் அவுட்டில் பை பண்ணவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 rupees பை பண்ணியிருந்தாங்கன்னா அதனுடைய கீழே இந்த இடத்துல ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 90 rupeesக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு இது வந்து லாஸஸ், கிட்டத்தட்ட லாஸஸ் ரொம்ப பயங்கர லாஸாக தெரியும். அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிருந்தாங்கன்னா ப்ரைஸ் வந்து ட்ரிகர் ஆகிடும் அப்படின்ற ஒரு பயத்தில் பேனிக் தான் ஸ்டார்ட் ஆகும். கேண்டில் வந்து ரீட் பண்ண சொல்ல பிரச்சனை. சரி, நெக்ஸ்ட் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனவொன்னே என்னென்னா திரும்ப மேலே போகுது மார்க்கெட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேண்டில் மேலே போயிட்டு அந்த கேண்டில் கம்ப்ளீட்டாக கவர் ஆகாத வரலும் வந்து அது புல்லிஷ் தான். ஓகேங்களா? ஸோ அதனுடைய இந்த லெவல் கீழே வரலும் அது வந்து புல்லிஷ் தான். இது வந்து புல் பேக் அப்படின்வாங்க. ஏதாவது புது ட்ரேடர்ஸ், பிகினர்ஸ் எல்லாமே வந்து இங்கே என்ட்ரி ஆவாங்க. அது காமன், தப்பு ஒன்றும் கிடையாது. இங்கே என்ட்ரி ஆவாங்க. இங்கே என்ட்ரி ஆனது அதுக்கப்புறம் வந்து அந்த பேனிக்கில் வந்து பயந்துகிட்டே இருப்பாங்க. திரும்ப மேலே போக சொல்லும் அதனோட கண்டிஷன் வருது இல்லைங்களா? ஸோ இந்த கண்டிஷன் மேலே போக சொல்லும் திரும்ப வந்து காஸ்ட் டு காஸ்ட் வெளியே வந்துடுவாங்க ஒரு சிலர். ஏன்னா அந்த பயம் இங்கே வந்துட்டு இங்கே போக சொல்லும் இந்த பயத்தில் வெளியே வருவாங்க. ஒரு சிலர் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது காமன், எல்லாத்துலேயும் இப்படி தான் நடக்கும். உங்களுக்கு பிரேக் ஆன உடனே ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடாது. இந்த மாதிரி ரெட் கேண்டில் வந்துட்டு தான் மேலே போகும். எப்போ நம்ம சேலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, எப்போ இந்த லெவல் கம்ப்ளீட்டாக கீழே க்ளோசிங் கொடுக்குதோ, அதாவது இந்த ரெட் கலர் கேண்டில் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி கீழே க்ளோசிங் கொடுத்தா தான் ஓகே ட்ரெண்டு வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு சிலர் இங்கேயும் பாருங்கள் தப்பு என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல வந்து சேலிங் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து இந்த இடத்துல சேலிங் பண்ணுவாங்க. சேலிங் பண்ணுவோன்னா அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்கும்? எஸ், அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் வந்து ப்ரைஸ் அதுக்குள்ளே ஒரு க்ரீன் கலர் பாடி வரும். இப்போ என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஓகேங்களா? இல்லை, இது மேலே போகலை. இந்த பிரேக் டவுன் ஆகிட்டு மேலே போய்ட்டு ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு புல் பேக் இது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்பவும் அந்த டீப்பாக ஒன்று நான் எடுத்துகிட்டு போக விரும்பல. ஃபஸ்ட்டு பேசிக் இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு பாருங்கள். புரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த சார்ட் ரீடிங்கை வந்து ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா வந்து பிகினர்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதா சொல்லுங்கள். புரிஞ்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டிமேட் லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். லைஃப் டைமுக்கு நிறைய நாலேஜ் வந்து லைவ் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஆஃப்டர் ரெக்கார்டிங் பண்ணி சொல்ல வரல, மார்க்கெட் ரன்னிங் டைமில் உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் வந்து இது லெவல் கட்டானால் கீழே வரும். கீழே பார்டர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 16,975. சில டைமில் பேண்டு போட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். பேண்ட் மீன் பாருங்கள், இது மாதிரி பேண்டு. இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து சேலிங்கான சான்ஸ் இருக்குது. இது க்ரூட் ஆயில் சார்ட். இது எங்கேருந்து ப்ரைஸ் கீழே வரும், எங்கே ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு சில டைம் பேண்டு, எங்கே ட்ரெண்ட் லைன் கட்டான ப்ரைஸ், எங்கே ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது, எங்கே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகும். இது வந்து பியூர்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டுருப்போம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் இருக்குது பாருங்கள். 4 லிங்க்கில் உங்களுக்கு எந்த லிங்க் சூட்டபிள் ஆகுதோ அந்த லிங்க் மூலமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட நிறைய அக்கௌண்ட்ஸ் ஆல்ரெடி இருந்ததுன்னா நீங்கள் மந்த்லி 700 பே பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் சொல்லுதுன்னா 700 கூட ஒரு வேல்யூ இருக்கணும் இல்லைங்களா? ஒரு அட்டென்ஷன் இருக்கணும், ஒரு பஞ்சுவாலிட்டி இருக்கணும். அதனால தான் அந்த சார்ஜஸ் கூட பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஃப்ரீயாக தான் இருந்தது. விருப்பம் இருக்கிறவங்க, உங்களுக்கு உண்மையிலே லேர்னிங்கில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். டிப்ஸு, கால்ஸ் அந்த மாதிரி எதிர்பார்த்து தயவு செஞ்சு யாரும் ஜாயின் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதை பிஸ்னஸ் பர்பஸாக பண்ணுறவங்களும் உங்களுக்கு சின்ன ரிக்வஸ்ட், நீங்கள் வேறு என்ன சேனலில் போய்ட்டு நீங்கள் காப்பி டைட் பண்ணி வேறு அவங்களுக்கு சேல் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து அந்த சேலிங்காக ஒரு ப்ரெஷரோடு வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது நான் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறது நம்பர் வைஸில் வந்து சேல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட், ப்ளீஸ் அவங்க மற்றவங்களுடைய பணத்தோடு விளையாடாதங்க. நீங்கள் இது நம்ம சேனல் வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணது. கிட்டத்தட்ட 3 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். லேர்னிங்கில் இன்ட்ரெஸ்டிங் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய லைக்ஸுக்காக நான் காத்துட்ருக்கேன். ஸோ லைக்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். லைக்ஸை பொறுத்து நம்ம இந்த சார்ட் ரீடிங்கை அடுத்த லெவல் கொண்டு போகலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.